பெட்ரோல் தட்டுப்பாடா இருக்கு. எத்தனை நாளா போட்டு 2 நாளா இருக்குன்றாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எப்படின்னு தெரியல. நாங்கள் இந்த பங்கில் கொஞ்சம் கும்பல் கம்மியாக இருக்குது, அந்த பங்கை மூடிட்டாங்க. எத்தனை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க இப்ப எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க பெட்ரோல் போடுறதுக்கு? நான் இப்போ 1/2 hour நிற்கிறேன். 1/2 hour ஒரு இடத்துல நிக்கிறீங்க. நான் சிஎன்ஜி தான் போடுறேன். சிஎன்ஜி இல்லாதனால இப்போ பெட்ரோல் போடுறேன். நான் கேப் ஓட்டிட்டு இருக்கேன். கேஸ்மே தட்டுப்பாடா தானே இருக்கு இப்ப? இல்ல உங்களுக்கு நல்ல சர்வரா கிடைக்குதா கேஸ்? இல்ல இப்போ எல்லா அவுட்லெட்லயும் நைட்டு மட்டும் தான் கிடைக்கிறேன்னு சொன்னாங்க. சில இதில் இரெகுலராக கொடுக்குறாங்க. இப்போ என்ன மாதிரி கேப் ஓட்டுறவங்க, ஓட்டோ ஓட்டுறவங்க, எல்பிஜி, சிஎன்ஜி எல்லா சர்வீஸும் ஷட் டவுனாக இருக்குது. இப்போ சிட்டிலே 25% ஓட்டோவுக்கு சிஎன்ஜி போட முடியல அப்படின்னு. ஏன்னா ஒரே நாள்ல தட்டுப்பாடு வர்றதுக்கு உண்டான சான்ஸே கிடையாது. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து எவ்வளவோ ஸ்டாக் வச்சிருப்பாங்க. வித்தின் எ டே வந்து தட்டுப்பாடுன்றது பொய். அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எலெக்ஷன் வரப்போகுது, யார் வேணா செய்யலாம். கண்டிப்பா அரசியல் தான். சிஜி போட முடியாம இருக்கு. இப்போ எத்தனை நாளா நீங்க கஷ்டப்படுறீங்க? இப்போ 2-3 டேஸாக இவ்வளோ இப்படி தான் இருக்குது. சில பம்பு ஷட் டவுன் ஆயிருக்குன்னு. யூஸ்வலி போடுற பம்பெல்லாம் ஷட் டவுன் ஆயிருக்கு. சில பம்பில் வெனஸ்டே 1 or 2 days தான் மட்டும்தான். இதனால உங்க பொழப்பெல்லாம் கரெக்டா ஓடுதா? பொழப்பெல்லாம் இல்ல எல்லாம் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை எடுப்பீங்க? இப்போ எத்தனை எடுத்துட்டு இருக்கீங்க? பொழப்பு எப்படி இருக்கு? இல்ல இப்போ நான் ஒரு 2-3 hours இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெட்ரோலே போட முடியல. சிஎன்ஜி இல்ல, நேரமா இங்க நிக்கிறீங்க. சிஎன்ஜி இல்ல, பெட்ரோலும் போட முடியல. பெட்ரோலும் இல்ல. சிஎன்ஜினா ஒரு கிலோமீட்டருக்கு 3 ரூபாய் தான் இருக்கும். இப்போ பெட்ரோல் போடும்போது அது 10 ரூபாய் போடும். எந்த பொழப்பு ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப சிரமமா இருக்கு. அவங்க அதான் ஓட்டி பொழப்பு எங்களுக்கு. இப்போ அதுவும் இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. அதனால குடும்பம் போய் அப்ப ரொம்ப ஆமாப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, சிலிண்டர் பிரச்சனைலாம் என்ன? சிலிண்டரும் இல்ல தம்பி. எப்ப பதிவு பண்ணீங்க? கடைசியா? இன்னும் கிடைக்கலப்பா. கேஸ் இல்லைங்கிறாங்களாம். பதிவே புக் ஆக மாட்டேங்குது தம்பி. கேஸ் எதுவுமே கிடைக்கல. அதுக்காக தான் இங்கே வந்தேன் நான். இங்கே கிடைக்கலான்னு தெரியல. காலைல 2-3 நாளாக பொழப்பே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த பெட்ரோல் பங்க் மட்டும் அப்படி இருக்கா? எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது சார். நாங்கள் சுற்றி வரோம். மற்ற இடம்லாம் அப்படி தான் இருக்குது. எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. எங்கள் பொழப்பே இப்படி தான் இருக்குது. அரசுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ சீக்கிரம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், டக்குன்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லார் குடும்பமும் பொழப்பு போகுது. இவங்க இதுமாரி ஹெல்ப் பண்ணால் தான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம், கொஞ்சம் ஏதாவது பண்ணால் தான் எங்களுக்கு. ஒரு 1/2 hour மேல ஆகுது. இல்ல லைன்ல நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க இப்ப வந்து சூளைமேல்ல இருந்து வரோம். சூளைமேல்ல இருந்து. அங்கிட்டு இருக்க பெட்ரோல் பங்க்லாம் அப்படிதான் இருக்கா? எல்லாமே அந்த செல்லாம் எல்லா லைன்ல தான் நிக்கிறாங்க. எத்தனை நாள் தட்டுப்பாடு? 2-3 நாள் இருக்குமா? 3 நாள் இருக்கும்ண்ணா. 3 நாள் இருக்கும். அப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போறதுக்கு நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? குறைஞ்சபட்சம் 1 hour மேல ஆகுதுண்ணா. இதுக்கு நீங்க எத்தனை நாள் சார் கஷ்டப்பட்டு இருக்கீங்க? இப்ப நான் இன்னைக்கு தான் சார் நான் பாக்குறேன். நேத்துலாம் இல்ல, பட் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். பட் இது கண்டிப்பா ஏதோ ரீசன் இருக்கு. கவர்மெண்ட் should take action. Basically, central government.